2026 உங்க பணம் பல மடங்கு பெருகட்டும். செல்வம் உங்களை தேடி வரட்டும். ஒரு உண்மைய சொல்லட்டுமா? இந்த உலகத்துல பணம் வர்றது உழைப்பால மட்டும் இல்ல. பலர் கடினமா உழைக்கிறாங்க. ஆனா பணம் கைக்கு வரமாட்டேங்குது. ஏன்னா அவங்க சில தவறான பழக்கங்களை, தவறான முடிவுகளை தொடர்ந்து செய்றாங்க. அந்த தவறுகளை தவிர்த்தா மட்டுமே 2026 உங்க பணம் பெருகும். ஆச்சாரிய சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்திலையும் சாணக்கிய நீதிலையும் பணத்தை பெருக்கிற ரகசியங்களை, தவிர்க்க வேண்டிய தவறுகளை தெளிவா சொல்லியிருக்கார். யோசிச்சு பாருங்க. பணம் வர்றது ஒரு கலை. அதை சரியா கையாளாதவங்க எப்பவும் ஏழ்மையிலே இருப்பாங்க. ஆனா தவறுகளை தவிர்த்து சாணக்கியரோட வார்த்தைகளை கடைபிடிச்சா பணம் உங்களை தேடி வரும். இந்த வீடியோல 2026 பணத்தை பெருக்க உதவுற தவிர்க்க வேண்டிய சரியாக 8 சக்தி வாய்ந்த ரகசியங்களை சாணக்கிய நீதி அடிப்படையில பார்க்க போறோம். இதை முழுசா பார்த்து ஒரு விஷயத்தையாவது இன்னைக்கே கடைபிடிங்க. உங்க நிதிநிலை மாற ஆரம்பிச்சிடும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. முதல் ரகசியம்: தேவையில்லாத செலவுகளை தவிருங்கள். தேவையில்லாத செலவுகளை தவிருங்கள். புது போன், லக்ஷரி டின்னர், அனாவசிய ஆன்லைன் ஷாப்பிங், இதையெல்லாம் நிறுத்துங்க. 2026 இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும். வருமானத்துல 30% மட்டும் செலவுக்கு வச்சுக்கோங்க. மீதியை சேமிக்க ஆரம்பிங்க. இந்த ஒரு பழக்கம் உங்க பணத்தை 2 மடங்கு பெருக்கும். இரண்டாவது ரகசியம்: கடன் வாங்கி செலவு செய்வதை தவிருங்கள். கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன் எடுத்து லக்ஷரி வாழ்க்கை வாழாதீங்க. கடன் என்பது அடிமைத்தனம். 2026 வட்டி ரேட் உயரும். கடன் இருந்தா முதல்ல அடைங்க. பிறகு தேவைப்பட்டா மட்டும் எடுங்க. கடன் இல்லாத வாழ்க்கைதான் உண்மையான சுதந்திரம். மூன்றாவது ரகசியம்: எல்லா பணத்தையும் ஒரே இடத்தில் முதலீடு செய்யாதீர்கள். ஒரு கூடையில எல்லா முட்டையையும் வைக்காதே. 2026 மார்க்கெட் ஏற்ற இறக்கம் இருக்கும். உங்க பணத்தை எஃப்டி, மியூச்சுவல் ஃபண்ட், கோல்ட், ரியல் எஸ்டேட் 4 முதல் 5 இடங்களில் பிரிச்சு வையுங்க. ஒரு இடம் இறங்கினாலும் மத்தது உங்களை காப்பாத்தும். நான்காவது ரகசியம்: தற்பெருமை காட்டி பணத்தை வீணடிப்பதை தவிருங்கள். பணம் வந்ததும் புது கார், பெரிய வீடு, ஷோ ஆஃப், இதையெல்லாம் நிறுத்துங்க. தற்பெருமை கொண்டவனுக்கு செல்வம் நிலைக்காது. பணத்தை அமைதியா முதலீடு செய்யுங்க. உண்மையான மதிப்பு வெளியே காட்டுறதில் இல்ல, உள்ளே வளர்த்தெடுப்பதில்தான் இருக்கு. ஐந்தாவது ரகசியம்: அவசரப்பட்டு முதலீடு செய்வதை தவிருங்கள். ஸ்டாக், கிரிப்டோல ஜம்ப் பண்ணாதீங்க. யோசிக்காம எடுக்கிற முடிவு வருத்தம் தரும். 2026 மார்க்கெட் டிப் வரலாம். ரிசர்ச் பண்ணி நிதானமா 3 முதல் 6 மாதம் யோசிச்சு முதலீடு செய்யுங்க. அவசரம் உங்க பணத்தை அழிக்கும். ஆறாவது ரகசியம்: உழைப்பை மட்டும் நம்பி ஸ்மார்ட் வேலை செய்யாமல் இருப்பதை தவிருங்கள். கடின உழைப்பு மட்டும் போதாது. அறிவுடன் உழைப்புதான் செல்வத்தை கொண்டு வரும். 2026 ஸ்கில் அப்கிரேட் பண்ணுங்க. ஆன்லைன் கோர்ஸ், ஃப்ரீலான்ஸ், சைட் பிசினஸ், ஸ்மார்ட்டா வேலை செய்யுங்க. பணம் தானா பெருகும். ஏழாவது ரகசியம்: அறிவை வளர்க்காமல் இருப்பதை தவிருங்கள். ஞானம்தான் மிகப்பெரிய செல்வம். தினமும் 30 நிமிடம் ஃபைனான்ஷியல் புத்தகங்கள் படியுங்கள். பாட்காஸ்ட் கேளுங்கள். மார்க்கெட் ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கோங்க. அறிவு இல்லாதவன் பணத்தை நிரந்தரமா வைக்க முடியாது. 2026 அறிவுள்ளவன்தான் ஜெயிப்பான். எட்டாவது ரகசியம்: சேமிப்பை தொடர்ந்து செய்யாததை தவிருங்கள். சேமிப்புதான் செல்வத்தின் அடித்தளம். மாதம் வருமானத்துல 20 முதல் 30% சேமிக்கும் பழக்கத்தை ஒரு நாளும் நிறுத்தாதீங்க. 2026 இந்த சேமிப்புதான் உங்க எமர்ஜென்சி ஃபண்ட். உங்க எதிர்காலத்தை காப்பாத்தும். தொடர்ந்து சேமிங், பணம் பெருகும். நண்பர்களே, இந்த 8 ரகசியங்களையும் கடைபிடிச்சா 2026 உங்க வாழ்க்கைய முழுசா மாத்திடும். மதிப்புங்கிறது மத்தவங்க நமக்கு கொடுக்கிறது இல்ல, நாமளா சம்பாதிக்கிறது. இந்த 8 வழிகளும் ஒரு நாள்ல நடக்காது. இது ஒரு பயணம். இன்னையிலிருந்து ஒரு விஷயத்தையாவது உங்க வாழ்க்கையில கடைபிடிங்க. உங்க பணம் பெருகிறதை நீங்களே பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இது பயன்படும்னு நினைச்சா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.
நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சக்தி வாய்ந்த சாணக்கிய ரகசியத்தோட சந்திக்கிறேன். உங்க பணத்தை பெருக்குங்க, வெற்றி பெறுங்க. நன்றி, வணக்கம்.